வணக்கம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய பிறந்தநாளை வந்து அன்னை முதிரிடத்தில் வயசானவங்களோட கொண்டாடினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே இருக்கிற மேடம் ஆகட்டும், ஷார் ஆகட்டும், எங்கள் நல்லபடியாக எனக்கு ஃபங்க்ஷன் வந்து நடத்தி கொடுத்தாங்க. அது மட்டும் கிடையாது, வயசானவங்க அங்கே நிறைய பேர் அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு கூட வந்து ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க கூடயே உட்காந்து வயசானவங்க கூட உட்காந்து சாப்பிட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னுடைய பிறந்தநாள் வந்து இது வந்து எனக்கு மறக்க முடியாத பிறந்தநாள் தான். அங்கே இருக்கிற வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு கேக்கும் கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருந்து நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மாமா வந்து சர்ப்ரைஸாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அந்த கோமுக்கே கொண்டு போய் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோமுக்கு நான் போயிருந்தேன். மறுபடியும் எப்படி தெரிஞ்சது என்னன்னு தெரியல. மறுபடியும் அந்த கோமுக்கே கூட்டிட்டு போய் கரெக்டாக நிப்பாட்டிட்டாங்க. நிறைய பேர் வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. அடுத்த வருஷமும் குட்டி பாப்பா கொண்டு வா அப்படின்னு கூட சொன்னாங்க. எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மேடம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்னை பற்றி உயர்வாக பேசுனது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி போய் அதை நான் கோமுக்கு நான் சிம்பிளாக தான் நான் பண்ணிட்டு வந்தேன். அதை வச்சு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்து வந்தேன் அப்படிங்கிறது மேடம் அழகாக சிம்பிளாக வந்து என்னை அவ்வளோ உயர்வாக இருந்து சொன்னாங்க. ஒரு அன்பு மகள் வணக்கமுங்கோ அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா வீட்டுக்குமே கேட்கும். அந்த அளவிற்கு ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு சகோதரி இங்கே உள்ள வராங்கனாலே ஒரு சந்தோஷம் நமக்கு மனதில் தொற்றிக்கொள்ளும். கஷ்டங்கள் என்பது எப்போவாவது ஒரு டைம் வரும். ஆனால் அந்த கஷ்டங்களின் நடுவிலேயே தன்னுடைய வாழ்க்கை பாதையை கடந்து வந்து இன்றைக்கு வெற்றி பெற்று நிற்கும் ஒரு அருமை மகள்னு தான் நான் ஷீலாவை சொல்லணும்.